ஓம் சாய்ராம். ஷீரடி வாசாய வித்மஹே சச்சிதானந்தாய தீமஹே தன்னோ சாயி பிரச்சோதயாத். இப்பகுதியில் சாய் சச்சரிதத்தில் அத்தியாயம் 6 பார்க்க போகிறோம். ராமநவமி திருவிழாவையும் மசூதி பழுது பார்த்தலையும் பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்கண்டவாறு கூறுகிறார். குருவின் கை தீண்டலினால் ஏற்படும் விளைவு. எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலக பெருங்கடலுக்கு அப்பால் பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்து செல்வார். சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதிற்கு சாய்பாபாவை கொணர்கிறது. எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பது போன்றும் ஊதி என்னும் திருநீற்றை என் நெற்றியில் இடுவது போன்றும் அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலைமீது வைப்பதை போன்றும் தோன்றுகிறது. எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. அன்பு என்பது கண்களில் இருந்து பொங்கி வழிகிறது. குருவின் கரம் தீண்டலின் சக்தியானது வியக்கத்தக்கவை ஆகும். உலகை அழிக்கும் நெருப்பால் அழிக்கப்படாதது. நெருப்பு என்று இங்கு குறிப்பிடுவது எண்ணங்களும் ஆசைகளும் ஆகும். முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்து செல்லப்படுகிறது. மதங்கள் கடவுள்களை பற்றிய பேச்சுக்களை கேட்டவுடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது. சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது. கண்ணீர் வெள்ளம் பெருகுகிறது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே பிரம்மம் என்னும் உணர்வை அது எழுப்பி விடுகிறது. தன்னை அறிதலில் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது. நான் நீ எனும் வேறுபாட்டை கரைத்து அவ்வப்போதே நம்மை ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது. புனித நூல்களை யான் பயில தொடங்கும் பொழுது ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞானமூட்டப்படுகின்றேன். சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்க செய்கிறார். உதாரணமாக நான் பாகவதம் கேட்க தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால்வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுகிறார். அவரே பாகவதத்தையோ உத்தவ கீதையையோ மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்று நினைக்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா தன் சீடரான உத்தவருக்கு அளித்த உபதேசங்களாகும் இவை. நான் உரையாட துவங்கும் பொழுது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன. எதையாவது நான் எழுத தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது. ஆனால் அவராகவே என்னை எழுத செய்யும் பொழுது நான் எழுதுகிறேன். எழுதி கொண்டே இருக்கிறேன். அதற்கோர் முடிவில்லை. சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொண்டு அவரது குறிக்கோளை எய்தும்படி செய்கிறார். இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசிர்வதிக்கிறார். சாயியின் முன்னால் எவன் சாஷ்டாங்கமாக சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கிறானோ அவன் வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோள்களாகிய அறம், பொருள், இன்பம், வீடு, அதாவது தர்மம், செல்வம், ஆசை, முக்தி எளிதில் அடைகிறார். காமம், ஞானம், யோகம், பக்தி என்ற 4 வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன. இவைகளில் பக்தி வழி முட்கள், பள்ளங்கள், படுகுழிகள் நிறைந்ததாக இருப்பதனால் கடப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சாயியையே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களது குறிக்கோளிடத்தில் எடுத்து சென்று விடுகிறது. அதாவது கடவுளிடத்தில் அழைத்து செல்கிறது. இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார். அந்தர்யாமியாய் இருக்கின்ற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை 3ம் முடிவில் ஒன்றே என்று எடுத்துரைக்கின்ற பின்னர் உணவு, உடை இவற்றை பொறுத்தமட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது திறப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு.
கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையே தான் கூறுகிறார். எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இருந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசிகளையும் பெற முயலுங்கள். அவரின் சந்நிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களினால் வழி தவறி விடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். புலனனைத்தும் மனமும் எப்பொழுதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்பட்டிருக்க வேண்டும். வேறு எவ்வித பொருட்களையும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம், வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து திரியாமல் எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள். அப்பொழுது அது அமைதியாகும், அடக்கமாகும், கவலையற்றும் இருக்கும். நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபடுவதற்கு இதுவே அடையாளம். மனம் அலையும் தன்மை கொண்டு இருந்தால் அது ஒன்றுவிட்டதாய் கூற இயலாது. இம்மொழிகள் குறிப்பிட்ட பிறகு ஷீரடியில் நடக்கும் ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். பிறகு என்ன நடந்தது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை சாயி அருள் வளரட்டும். ஓம் சாய்ராம். சாயி இருக்க பயமேன். இந்த காணொளியை கண்டமைக்கு மிக்க நன்றி. தவறாமல் லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.